there is a limitation. Standards மார்க்கெட்ல வந்து ஷீட் திக்னஸ் எவ்வளவு இருக்கு, எஸ்பெஷலி பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி போறீங்க அல்லது பாய்லர் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அப்படின்னா ஆஸ் பர் கிளாஸ் 8 திக்னஸ் வந்து there is a limitation. அப்ப இந்த திக்னஸ் குள்ளதான் போகணும். ஒருவேளை எனக்கு வந்து நான் இட்ரேட் பண்ணி இவ்வளவு திக்னஸ் குள்ள நான் ரீச் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஆனா எனக்கு FOS வரல, அப்ப அடுத்த பாராமீட்டரை நான் மாத்தணும், அடுத்த பாராமீட்டரை சேஞ்ச் பண்ணணும். நான் எந்த பாராமீட்டர் சேஞ்ச் பண்றது? இருக்கிறதே 3 தான், PD, T. இந்த 3 பாராமீட்டருக்கு தான் ரோல் பிளே பண்ணணும். நான் பிரஷரை வந்து மாற்ற முடியாது, ஏன்னா அது பிக்ஸ்டு, எனக்கு அது வேணும். ஒரே பாராமீட்டர் தான் இருக்கு, டயாமீட்டர். அப்ப டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது we have to decide. இப்ப திக்னஸை மாற்றக்கூடாது, திக்னஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டயாமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதா? டயாமீட்டர்ல ஒரு ஃபேக்டர் இருக்கும், என்ன தெரியுமா? அது பெரிய டயாமீட்டர் வருதா சின்ன டயாமீட்டர் வருதா நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை பெரிய டயாமீட்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், ஹைட் குறைஞ்சிடும். அல்லது சின்ன டயாமீட்டர் வந்துச்சுன்னா ஹைட் அதிகமாயிடும், எனக்கு பில்டிங்க்கு மேல போதுங்க, நோ டிசைனை மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசைன் ஃபேக்டர்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணணும். இந்த லென்த் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஹைட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஹைட்டா இல்லாம இதே ஷேப், இந்த ப்ரொஃபைல வந்து இப்படிதான் இந்த ப்ரொஃபைல மாத்தணுங்கிறது யார் சொல்லி கொடுப்பா? FE. இதுக்குள்ள பிரஷர் உள்ள வரும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் உள்ள வரும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து அந்த பேட்டர்ன் காட்டி கொடுத்துரும். இப்படி எல்லாம் போகும், அது கான்டூர் பிளாட் போகும். இந்த பிளாட் வரவோடு காட்டுறேன். என்ன காட்டும் அப்படின்னா டயாமீட்டரை இவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கு மேல வேண்டாம்னு அதுவே சொல்லும். அப்ப வேற என்னதான் வழி? ஷேப்பை மாத்தணும். அப்ப வந்து பாட்டம்ல ஒரு ப்ரொஃபைல் ஷேப் வரும், டாப்ல வேற ஒரு ப்ரொஃபைல் ஷேப் வரும். புரியுது இல்லைங்களா? அல்லது இது எதுவுமே ஹைட்டே வேணாம்ப்பா, நான் வந்து வால்யூம் வைஸ் அதிகப்படுத்துகிறேன்னு ஸ்பெரிக்கல் ஷேப் கொண்டு வருவோம். ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியலை ஃபோக்கஸ் பண்றோம், அது இல்லைன்னா சைஸ், டயாமீட்டர், திக்னஸ் இதுல ரோல் பிளே பண்றோம். இது ரெண்டுமே இல்லைன்னா அடுத்தது ஷேப். அப்போ மெட்டீரியல், ஷேப் அண்ட் சைஸ், இதைத்தான் வந்து நம்ம டிசைன்ல எடுக்கணும். சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி தான், வேற வழியே கிடையாது. புரிஞ்சுதான்? ஸோ இப்படிதான் நம்ம அனலைசிஸ்ல எடுத்துக்கணும். விச் மீன் தட் ஒரு சின்ன ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய கம்ப்ரஸரோ அல்லது ஒரு பாய்லரோ நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா என்ன பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணனாலும் அதோட அல்டிமேட் கோல் வந்து சேஃப்டி ஃபேக்டரும் ஃபெட்டிக் லைஃபும். இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.